ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி தாங்க. இதுக்கு 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 பாதியாக எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. பவுலில் மாற்றின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்புத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த பக்கம் குக்கர்ல 2 கரண்டி ஆயில் சேர்த்துட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, சோம்பு, 1 பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மஷ்ரூம்ல இதுல சேர்த்துட்டு 2 நிமிஷம் சிம்முலயே நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கலந்து கொடுங்க. இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதுக்காக நான் 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. அது இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மொத்தம் 4 டம்ளர் இப்போ ஆயிடுச்சுங்க. நான் 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. இதனால நான் 4 டம்ளர் தண்ணி அந்த தேங்காய் பாலோட சேர்த்திருக்கேன். இப்போ பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சிருந்தேங்க. இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கமன்னு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாவ், சாப்பிடணும் போல இருக்குங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.